Hi guys, welcome back to the PTM Indicator or a guide video. In the guide video, there are actually three parts in the series. First part now the எல்லா basics, detail, theory full explain பண்ணிடுவேன். Then we will go into alerts. Alerts எப்படி create பண்ணோன்ட்டு நம்ம indicator மேலே ஃபைனலாக இந்த இண்டிகேட்டரை வச்சுட்டு நம்ம ஆல்கோ எப்படி ரெடி பண்ணலான்ட்டு I will tell you all that. Now, first thing you must understand is that யாருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். நான் வந்து ஸ்வீட் டாக் எல்லாம் பண்ண மாட்டேன். டைரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்கிறேன். யாரெல்லாம் வந்து யூ ஆர் சீரியஸாக மார்க்கெட்டில் நான் வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணோம். ட்ரேடிங் பிஸ்னஸ் 2 வேர்ட்ஸ் நான் சேர்ந்து சொல்கிறேன். ட்ரேடிங் மட்டும் இல்லை, ட்ரேடிங்கோட பிஸ்னஸ் பண்ணோம். ஓகே, உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து யுவர் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஃபார் ட்ரேடிங் இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், டைரெக்டாக சொல்கிறேன். நான் வந்து லைக் ஐ டோல்ட் யூ பிஃபோர், ஐ டோன்ட் டூ ஸ்வீட் டாக்கிங். யூ நீட் கேபிட்டல். கேபிட்டல் கண்டிப்பாக தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், மஹிந்திரா வண்டி இருக்குல்ல, எக்ஸ்யூவி. அந்த எக்ஸ்யூவியில் லெட்ஸ் கோ டு மஹிந்திராவோட ஓனர் யார், ஆனந்த் மஹிந்திரா. அவர்கிட்ட போயிட்டு 1 lakh rupees கொடுத்துடலாம். கொடுத்துட்டு, சார் நீங்கள் வந்து இது வந்து மஹிந்திரா ரெடி பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து 1 lakhலேயே அந்த கார் ரெடி பண்ணிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படியே சூப்பராக. இப்போ இருக்கிற காலத்தில் 1 lakhல நீங்கள் வந்து பிஸ்னஸ் எதுவுமே பண்ண முடியாது. டீ கடை ஆல்சோ கொஞ்சம் கஷ்டமாக நீங்கள் வந்து ஒரு டீ கடை வைக்கலாம் 1 lakhல. இப்போ அந்த அந்த அளவுக்கு ரேட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து எப்படி யோசிக்கிறீங்க 1 lakhக்குள்ளே நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும்? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ ட்ரேடிங் பிஸ்னஸ். 2019 வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் 1 lakh கண்டிப்பாக தேவை. தட் இஸ் எனஃப். அது இருந்தால் போதும், நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் இந்த காலத்தில் யூ நீட் அட்லீஸ்ட் 3 to 5 lakh ஃபார் கேபிட்டல். இஃப் நீங்கள் வந்து பார்ட் டைமாக பண்ணுறீங்க, பார்ட் டைம் சும்மா ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க ஒரு சைடு இன்கம்காக, தென் 3 to 5 lakhs. ஃபுல் டைம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10 lakh தேவை. எதுக்கு எப்படி யூஸ் பண்ணோம் அதெல்லாம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், ஆல் தட் இன் டீட்டெயில். பட் கீப் திஸ் இன் மைண்ட். நான் முன்னாடியே சொல்கிறேன், இது நீங்களே வச்சு இப்போ டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணுமா, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலாம். நோ இஷ்யூஸ் வித் தட். எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்காது, எனக்கு லைக்ஸ் சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் தேவையில்லை. ஐ எம் கோயிங் டு டாக் டு பாயிண்ட் உங்களுக்கு உண்மையாக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டர். பிடிஎம் இண்டிகேட்டர்னால் என்னது? PTM indicator means price time mapping. இது என்னோட ரிசர்ச், மை ஓன் ப்ரைவேட் ரிசர்ச். யாரெல்லாம் ரொம்ப டைம்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும், நான் வந்து ப்ரைஸ் அண்ட் டைம் போத் அனாலிசிஸ் பண்ணுவேன். ஐ ஸ்டடி போத் ப்ரைஸ் அண்ட் டைம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ரிசர்ச். அண்ட் எதுக்கு இந்த இண்டிகேட்டர் நம்மளுக்கு தேவை? வை இஸ் இட் வெரி பவர்ஃபுல்? எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் பில்ட் பண்ணலாம் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக. டோன்ட் திங்க் தட் நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணோன்ட்டு எப்படி பண்ணோன்ட்டு சொல்கிறேன். நான் எப்படி பண்ண போகிறேன் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஐ டெல் ஆல் தட். பட் ஃபர்ஸ்ட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த இண்டிகேட்டர் சார்ட் மேலே எப்படி வைக்கணும். ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து இது எடுத்துடுறேன் சார்ட்லேருந்து. ஸோ தேர் இஸ் நத்திங் ஹியர். நீங்கள் வந்து உங்களுக்கு 1 month டெமோ இருக்கும்போது எப்படி ஃபஸ்ட்டு ஆக்சஸ் வரும். நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு எனக்கு கேட்பீங்கல்ல, சரி டெமோ தேவை, நான் ஒரு ஃபார்ம் கொடுப்பேன், அதை ஃபில் பண்ணிட்டு டன்னா நான் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்பேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஆக்சஸ் வந்துச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, ட்ரேடிங் வியூவில் போயிட்டு இண்டிகேட்டர் மேலே இருக்குது இண்டிகேட்டர் டேப். இஃப் யூ சி திஸ் ஆன் டாப் ஹியர், திஸ் இஸ் இண்டிகேட்டர். இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு தேர் சம்திங் கால்ட் இன்வைட் ஓன்லி. ஓகே, செகண்ட் நம்பரில் இருக்குது இன்வைட் ஓன்லி. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎம் இண்டிகேட்டர் 3 minute 4 minute 5 minute இது வந்து இன்ட்ராடேயோட இண்டிகேட்டர். பிடிஎம் இண்டிகேட்டர் ஸ்விங்னா அது வந்து ஸ்விங் இண்டிகேட்டர், அது தனியாக. சில பேருக்கு இருக்கும், சில பேர் இருக்காது. யாரெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்காங்க, யாரெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் டெமோவில் உங்கள் கேட்பீங்கல்ல, சார் டெமோ தேவை, அந்த டைமில் ரெண்டுமே இருக்கும் உங்கள்கிட்ட. நீங்கள் வந்து ரெண்டுமே படிக்கலாம். ஸோ பிடிஎம் இண்டிகேட்டர் அகெயின் 3 minute 4 minute 5 minute இது வந்து டைம் ஃப்ரேம்ஸ். இது கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் சார்ட்க்கு வந்துடும். இது இந்த பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சார்ட் மேலே வந்திருக்கு. ஓகே, நவ் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, திரும்பி இந்த இடத்துல போயிட்டு உங்கள் கர்சர் இந்த இண்டிகேட்டர் மேலே வச்சுட்டு லாஸ்ட் 3 dots இருக்கும். அந்த 3 dots கிளிக் பண்ணிட்டு விஷுவல் ஆர்டருக்கு போயிட்டு பிரிங் டு த ஃப்ரண்ட் கிளிக் பண்ணணும். எதுக்கு நான் சொல்கிறேன்? பிகாஸ் we are going to highlight the bar color.
Now சின்ன small points like bar color எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எதுக்கு சேஞ்ச் பண்ணுறது, I'll tell you. Make sure that that you have very clear vision. நீங்கள் சார்ட் பார்க்கும்போது, சப்போஸ் நான் என்னோடய சார்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்குது, நீங்கள் வந்து சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது, கலர் கேண்டில் டிஃப்ரென்ஸ். now this is yellow color bull, இது வந்து ஆக்ரோ பேர். now if I go back to settings, indicator settings மேலே போனீங்கன்னா, this is used on first, as திரும்பி சொல்கிறேன் பேர்லேயே இருக்குது, 3-minute சார்ட் மேலே யூஸ் பண்ணலாம், 4-minute சார்ட் மேலே யூஸ் பண்ணலாம், 5-minute சார்ட் மேலே யூஸ் பண்ணலாம். இந்த 3 டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், there is something called safe mode. சேஃப் மோட்குள்ளே 2 சிக்னல் இருக்குது, புல் சிக்னல் இருக்குது, பேர் சிக்னல் இருக்குது. அதுக்கப்புறம் சேஃப் மோடோட அலர்ட்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுவேன், இப்போ இல்லை. ஸோ ரைட் நவ் யூ அண்டர்ஸ்டுட் தட் சேஃப் மோட் இது என்னது. த நெக்ஸ்ட் அக்ரெசிவ் மோட், ஆக்ரோ அக்ரெசிவ் மோட், அதுக்குள்ளே புல் சிக்னல் இருக்குது, பேர் சிக்னல் இருக்குது, அதுக்கு அலர்ட்ஸ் இருக்குது தனியாக. இது சேஃப் மோட் என்னது, அக்ரெசிவ் மோட் என்னதுன்ட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் திஸ் வீடியோ. டோன்ட் வரி, எல்லாமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். லாஸ்ட்டில் வந்து வி ஹாவ் சம்திங் கால்ட் கேண்டில் ஹை லோ. ஓகே, கேண்டில் ஹைலோ ஒன்றும் இல்லை, ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆகும்போது அதோட ஹை இல்லைனா லோ, இட் வில் ஜஸ்ட் கம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சிக்னல் பாருங்கள், இஃப் யூ see the சிக்னல், இது வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, அதோட ஹை ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ பேரிஷ் சிக்னலோட ஹை ஜென்ரேட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம ஸ்டாப் லாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாப் லாஸ் என்னென்ன இருக்குது, எல்லாமே நான் வந்து எக்ஸாம்பிள் வழியாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு எல்லாமே காமிச்சிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம் உங்களுக்கு என்ன சூட் ஆகுதுன்ட்டு. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் திங் இது பண்ணிட்டோம், நான் வந்து இண்டிகேட்டர் சார்ட் மேலே வச்சுட்டோம். ரைட், அண்ட் நவ் அந்த பிரிங் டு த ஃப்ரண்ட் பண்ணிட்டோம். நான் கேண்டலோட கலர், நான் ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த புல் பாருங்கள், இது வந்து சேஃப் புல் கரெக்டாக. இந்த புல்லோட கேண்டில் பாருங்கள், நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் இப்போ. ஓகே, ஸோ ஐ எம் சேஞ்சிங் இந்த கலர். எதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் வந்து உங்கள் ஓனாக வைக்கலாம். நான் வைக்கிறது கேண்டில், இட் இஸ் நாட் சேம் டு சேம், நீங்கள் வந்து பண்ணுறது தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு வித்தியாசம், ஒரு சேஃப் மோடோட கேண்டில் சிக்னலோட ப்ளஸ் ஒரு நம்ம ஆக்ரோ சிக்னலோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சிம்பிள். தென் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லோ இருக்குது, டோட்டலாக மாறி இருக்குது. ஆனால் கிளாரிட்டி நல்லா இல்லை, ஒரு அளவுக்கு கிளாரிட்டி நல்லா இல்லை. நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும், அந்த கேண்டலோட பவுண்ட்ரி, அதோட விக்கு, அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, இங்கே செட்டிங்ஸில் பேசிக்லி ஸ்டைல் இருக்குல்ல, இப்போ ஸ்டைலுக்கு போயிட்டு ஜஸ்ட் சேஞ்ச் த பார்டர் விக் எல்லாமே நான் வந்து மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து என்னோடய சேம் செட்டிங்ஸ் காப்பி பண்ணலாம், உங்கள் இஷ்டம். ஆனால் இல்லைன்னா நீங்கள் வந்து ஓனாக பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி தெரியுது, கேண்டில் நீட் அண்ட் க்ளீனாக தெரியுது இன்னைக்கு. சிம்பிள். நான் சேம் திங் நான் வந்து இந்த ஆக்ரோ பேர் இருக்குல்ல, திரும்பி நான் அந்த ஆக்ரோ பேருக்கு போயிட்டு நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ரோ புல் கலர் வந்து லைட் க்ரீன் போட்டுடலாம் ஒரு வித்தியாசக்காக. என் ஆக்ரோ பேர் கலருக்கு இல்லை ஒரு லைட் ரெட் போடலாம், ஒரு பிங்கிஷாக. சேம் திங் நான் வந்து பார்டர் சேஞ்ச் பண்ணிவிடுவேன், வீக்கெண்ட் பார்டர். பேசிக்கலி எனக்கு கிளியராக வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் இல்லை, இது வந்து ஜஸ்ட் சைட் பாயிண்ட்ஸ் தான், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுது, க்ளீனாக தெரியுது எனக்கு. கேண்டில் ப்ளஸ் பார்டர் ப்ளஸ் எவ்ரி திங். இந்த சிக்னல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த சிக்னல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பர். நவ் கேண்டில் எப்படி செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறது நம்மளுக்கு தெரியும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், நான் வாட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த தியரி இல்லைன்னா, எதுக்கு நம்ம வந்து பிடிஎம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம எப்படி யோசிக்கணும் ட்ரேடிங்கில், ஐ டெல் யூ த எக்ஸாக்ட் ப்ளூ பிரிண்ட் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து சீரியஸாக ஜஸ்ட் ஒன் டைம் லிசன் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். ஸோ பிஸ்னஸ் பண்ணும்போது எஸ்பெஷலி இன் ட்ரேடிங் நீங்கள் வந்து என்ன எடுத்து வரீங்க, கேபிட்டல் எடுத்து வரீங்க. சேம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஆனந்த் மஹிந்திரா இல்லைன்னா நீங்கள் வந்து முகேஷ் அம்பானிக்கு போயிட்டு 1 lakh ரூபி கொடுத்துட்டு 10,000 கொடுத்துட்டு இப்போ பண்ணுங்கப்பா ஜியோ பண்ணுங்கள், இப்போ 10,000லேருந்து 1 lakh 2 lakh 10 lakh பண்ணுங்கப்பா பார்க்கலாம். இல்லை, முடியாது, அவனால முடியாது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறது பிஸ்னஸ், ஒரு டெலிகாம் பிஸ்னஸ், எல்லாம் பிஸ்னஸ்க்கு ஒரு சில கேபிட்டல் தேவை. அந்த கேபிட்டல் வச்சுட்டு தான் அவங்க வந்து மந்த்லி ரிட்டர்ன் 1%, 2%, இயர்லி ரிட்டர்ன் 10%, 8% அப்படி யோசிப்பாங்க. குவார்ட்டர்லி ரிட்டர்ன்
நீ வந்து கேள்வி கேட்டிருப்பீங்க, குவார்ட்டர்லி ஓவர் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இவ்வளோ வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் கேபிட்டல் தான், 1% 2% தான் வந்திருக்கும். சிம்பிள். ஸோ அதை வச்சுட்டு அந்த லாஜிக் வச்சுட்டு நம்ம ட்ரேடிங்கில் நம்ம கேபிட்டல் எடுத்து வரோம். ஒரு ட்ரேடிங் ப்ராசஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம கேபிட்டல் வைக்கிறோம். அதோட அவுட்புட் நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லைனா கெயின் அது வரணுன்ட்டு நம்ம தோணும். ஓகே, மந்த்லி வரணுமா இல்லை நம்ம இயர்லி பார்க்கணுமா, அது நான் வந்து எக்ஸாக்டாக சொல்கிறேன். ஸோ பாயிண்ட் ஹியர் இஸ் தட் எப்போவுமே நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணும்போது உங்கள் ரிசல்ட்ஸ் நீங்கள் வந்து மந்த் எண்ட் இல்லைன்னா குவார்ட்டர் எண்டில் பார்க்கணும். திரும்பி சொல்கிறேன் இந்த பாயிண்ட். சப்போஸ் நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்னால் 1 மந்த் 1 டேக்கு இல்லை 1 வீக் இல்லை, நீங்கள் வந்து 1 மந்த் வெயிட் பண்ணணும் உங்கள் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு, செக் பண்ணுறதுக்கு. இல்லைனா நீங்கள் வந்து 3 மாதம் வெயிட் பண்ணணும். பிகாஸ் இட் கேன் பி லைக் ஃபஸ்ட்டு மாதம் ஸ்டார்டிங்கில் பயங்கர லாஸில் இருப்பீங்க, தென் மந்த் எண்டுக்குள்ளே அந்த சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. சேம் ப்ராசஸ் உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட் கவர் அப் பண்ணிடும். சேம் திங் ஆப்போசிட்டாக சொல்லலாம். மந்த் ஸ்டார்டிங்கில் பயங்கர ப்ராஃபிட் இருந்தது, அதுக்கப்புறம் எதுவுமே வரல டூயிங்ன்ட்டு கீழே போச்சு எல்லாம் ப்ராஃபிட். ஸோ அப்போ தான் நீங்கள் மந்த் எண்டில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ நம்ம பண்ணுறது ஒர்க் வந்து காசு எடுத்துகிட்டு ஒரு ப்ராசஸில் வைக்கிறோம். அந்த ப்ராசஸில் வச்சுட்டு நம்ம வந்து மந்த் எண்டில் திரும்பி பார்க்குறோம் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்ட்டு. சிம்பிள், வெரி சிம்பிள். இதுக்கு மேலே இதுதான் பிஸ்னஸ், பேசிக் பிஸ்னஸ், ட்ரேடிங்கோட பிஸ்னஸ். நான் இந்த நடுவில் ஒரு பிளாக் இருக்குல்ல, ட்ரேடிங் ப்ராசஸ்ன்ட்டு. திஸ் ட்ரேடிங் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே தான் எல்லா ஜூஸ் இருக்குது. நான் ட்ரேடிங் ப்ராசஸோட ஃபார்முலா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். ட்ரேடிங் ப்ராசஸ் ஹேஸ் 3 parts. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட நாலேஜ் தேவை. தென் ஒரு எட்ஜ் இல்லைன்னா ஒரு ரிசர்ச் டூல் ஏதாச்சும் தேவை. தென் ஃபைனலாக உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 3 பார்ட்டோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா, சிலபஸ் இருக்குல்ல, எக்ஸாமோட சிலபஸ் எந்த டாபிக் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும்ன்ட்டு திரும்பி சொல்கிறேன். 70% வெயிட்டேஜ் வந்து உங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மேலே இருக்குது. உங்கள் எட்ஜ் ரிசர்ச் டூல் மேலே 20% இருக்குது. 10% உங்கள் ஸ்ட்ராட்டஜி. நவ் 70% இஸ் யோர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த எக்ஸாமில் 70% கேள்வி வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லேருந்து வரப்போகுது. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் நம்ம பிடிஎம் இண்டிகேட்டர்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மொத்தமாக பைபாஸ் பண்ணுறேன். சிம்பிள். டு கிரியேட் அ ஸ்ட்ராட்டஜி விச் வில் கிவ் மீ சிம்பிள் சிக்னல்ஸ். அந்த சிக்னலில் என்ன இருக்குது? நான் சிம்பிள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எதுக்கு படிக்கணும்? ஐ டெல் யூ சிம்பிள் ரீசன். எதுக்கு படிக்கிறீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்? பிகாஸ் 2 things. நம்ம ரீட்டைலர் வந்து 2 செட்டப்ஸில் காசு சம்பாதிக்கலாம். ஃபார் மார்க்கெட் ஸ்விங் இருந்தாலும், இன்ட்ராடே இருந்தாலும், வாட் எவர் ஸ்கேல்பிங் இருந்தாலும், நீங்கள் வந்து ரீட்டைலர் வந்து கண்டினியூவேஷன் பேட்டர்ன் மேலே சம்பாதிக்கலாம், இல்லை மீன் ரிவர்ஷன் பேட்டர்ன் மேலே சம்பாதிக்கலாம். மீன் ரிவர்ஷன்னா ரிவர்சல் பேட்டர்ன்ஸ், கண்டினியூவேஷன்னா ட்ரெண்டுக்கு ஃபாலோயிங் பேசிக்காக. ஓகே, இதுக்கு மேலே சம்பாதிக்கலாம். ஆனால் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன், பெரிய கையெல்லாம் வந்து they have something called arbitrage. They have some cross market hedging. சப்போஸ் அவங்க வந்து ஸ்டாக்ஸ் இல்லை லாங் பண்ணுவாங்க, ஆனால் அந்த கண்ட்ரியோட கரன்சி ஷார்ட் பண்ணுவாங்க அப்படி. ஸோ தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் டேக்கிங் ட்ரேட்ஸ். தட் இஸ் வெரி ஹை லெவல். கேபிட்டல் அகைன் திரும்பி கோடி கணக்கில் இருக்கும், மெனி க்ரோர்ஸ். ரீட்டைலருக்கு முடியாது. ஸோ ரீட்டைலர் கேன் ஃபோக்கஸ் ஆன் கேப்சரிங் யோர் கண்டினியூவேஷன் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ். ஸோ இப்போ நம்ம பிடிஎம் இண்டிகேட்டரை வந்து 2 மோட் இருக்குது. லைக் ஐ டோல் யூ, தெர் ஆர் 2 different modes here. Simple. One is your safe mode, one is your aggressive mode. Safe mode always by default நம்ம continuation patterns சொல்லுவோம். பிகாஸ் continuation pattern வந்து ஒரு டிப் ஆகி கண்டினியூ ஆகும் ட்ரெண்டு. ஸோ ஓரளவுக்கு சேஃப் தான் இருக்கும். That is called safe mode. So safe mode வந்து 80% will focus on continuation patterns and 20% it will focus on reversal patterns. Exact opposite வந்து aggressive mode. Aggressive modeல 80% reversal pattern மேலே focus பண்ணுவோம், 20% it will focus on continuation patterns. Now இந்த safe mode இருந்தாலும் ஒரு aggressive mode இருந்தாலும் they are directly இந்த சிக்னல் வந்து அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கிற தேவையில்ல, டைரெக்டாக நம்மளுக்கு கண்டினியூவேஷன் பேட்டர்ன்
இல்லைனா அக்ரெசிவ் பேட்டர்னுக்குள்ளே நம்ம கீழே வந்துடுது. ஸோ ஐ டோன்ட் நீட் டு ஸ்டடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எவ்ரி டே ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டு. ஓகே, அந்த அளவுக்கு என்னோட எஃபர்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு இந்த இண்டிகேட்டர்னால. நவ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, எனக்கு வந்து இப்போ இண்டிகேட்டர் வந்திருக்கு, சிக்னல் வந்திருக்கு, நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணோம். சிம்பிள். லைக் ஐ செட், ஓகே டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் வில் கோ. டைம் ஃப்ரேம் 3 மினிட்ல இருக்குது, 4 மினிட்ல இருக்குது, 5 மினிட்ல இருக்குது. ஸோ 3 மினிட் சார்ட்டில் நாய்ஸ் அதிகம் வரும், நிறைய சிக்னல்ஸ் வரும், மோர் சிக்னல்ஸ் அண்ட் நாய்ஸ் சேர்ந்து அதிகம் சிக்னல்ஸ் வரும். சிம்பிள். சேம் திங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் டேக் திஸ் ஃபால். இந்த எக்ஸாம்பிள் ஒரு சில ட்ரிகர்ஸ் வந்து 3 மினிட்ல இருக்காது. 3 மினிட் சார்ட்டில் இந்த ஃபால் வரல. ஓகே, திஸ் இஸ் த டேட் ஆஃப் 11th ஆஃப் மார்ச். யூ கேன் கோ செக் உங்கள் ஹிஸ்ட்ரியில். சப்போஸ் வாட்சிங் திஸ் வீடியோ லேட்டர் ஆன். இந்த இடத்துல சிக்னல் வரல 3 மினிட் சார்ட்டில். ஆனால் 4 மினிட் சார்ட்டில் வந்திருக்கு, 5 மினிட் சார்ட்டில் வந்திருக்கு. 4 மினிட் சார்ட்டுக்கு 5 மினிட் சார்ட்டுக்கு வித்தியாசம் பாருங்கள். பல நாள் பாருங்கள், 2 சிக்னல் இருக்குது. 5 மினிட் சார்ட் பார்த்தீங்கன்னா ஓன்லி 1 சிக்னல், தட் இஸ் ஆன் 11th. இங்கே இல்லை. ஸோ என்ன ஆகுதுங்க, 5 மினிட் சார்ட்டில் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, கம்ப்ளீட்டாக சப்ரெஸ் ஆகுது நாய்ஸ். 3 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நாய்ஸோட சேர்ந்து 3 சிக்னல் இருக்குங்க. ஓகே, இது லாட் ஆஃப் வித்தியாசம். 3 மினிட் சார்ட்டுக்கு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் வந்து மூவ் வந்தால் early முன்னாடியே கண்டுபிடிக்கலாம், early நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். சிம்பிள். யூ வில் கெட் மோர் ஸ்கேல்ப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆனால் யூ வில் ஹாவ் மோர் நாய்ஸ் ஆல்சோ. 4 மினிட் சார்ட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் சார்ட். 4 மினிட் சார்ட் வந்து ட்ரேடிங் வியூவில் பெய்டு வெர்ஷனில் தான் இருக்கும். எதுக்கு அவங்க வந்து வேணுன்ட்டியே 4 மினிட் சார்ட் வந்து பெய்டு வெர்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா, ஐ வில் டெல் யூ ஆக்சுவல் ரீசன் எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஐ திங்க் தட் தே நோ த வேல்யூ ஆஃப் 4 மினிட் சார்ட். யாரெல்லாம் செட் பண்ணாங்க இந்த ரூல்ஸு, 4 மினிட் சார்ட் வந்து ஃப்ரீயில் இருக்காது, 3 மினிட் யூஸ் பண்ணலாம், 5 மினிட் யூஸ் பண்ணலாம், எனி சார்ட் யூஸ் பண்ணலாம், ஆனால் 4 மினிட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதோட வேல்யூ எனக்கு தெரியும். பிகாஸ் ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் ரீசன் இருக்குது. டிகிரி ஆஃப் த டே அதெல்லாமே பர் டிகிரிக்கு 4 மினிட் கனெக்ஷன் அதெல்லாமே நிறைய இருக்குது 4 மினிட் சார்ட்டுக்கு. ஸோ ஆஸ் பர் மை நாலேஜ் இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அது 4 மினிட் சார்ட் வந்து இட் வில் பேலன்ஸ் போத் 3 மினிட் அண்ட் 5 மினிட் சார்ட். Okay, it will balance both. 4 minute chart will balance both 3 minute and 5 minute chart. Anyway, so let us get back in the example க்கு திரும்பி வரலாம். நான் யூஸ் பண்ணுறது சார்ட் 4 minute. இன் யோர் மந்த்லி நீங்கள் வந்து டெமோ எடுப்பீங்கல்ல, 1 மந்த்க்கு நீங்கள் வந்து டெமோ எடுப்பீங்க. ஸோ அந்த மந்தில் நீங்கள் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஃபார் டெஸ்டிங்னா ஸ்டாக் மார்க். நம்ம ஐ திங்க் எவ்ரி ஒன் நோஸ் திஸ் இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி, ஸ்டாக் மார்க் வெப்சைட் பற்றி. சிமுலேட்டரில் போகிறேன். சிமுலேட்டரில் போயிட்டு இந்த கேண்டில் வந்து 9:35 AM ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 9:35 AM இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது தான் இந்த சிக்னல் வரும், ஆக்ரோ பேர்ன்ட்டு. ஸோ திரும்பி சொல்கிறேன், இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது தான் வரும். தென் இப்போ 9:35 வந்திருக்கு. ஸோ 9:35 கேண்டில்னால் எப்போ க்ளோஸ் ஆகும், 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் 9:39 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லெட் மீ கோ டு நம்ம சிமுலேட்டர் போயிட்டு 11th ஆஃப் மார்ச் கரெக்ட் டேட்டில் இருக்குது, 9:35 இல்லை 9:39 போகிறேன். பிகாஸ் தட் இஸ் வென் கேண்டில் க்ளோஸ் ஆகும். இப்போ எனக்கு என்ன வந்தது? ஸோ வாட் ஆம் ஐ டூயிங் ஹியர்? சிக்னல் வந்தது, நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ப்ராசஸ். வெரி சிம்பிள், ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். இது வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ எனக்கு சிக்னல் வந்திருக்கு, ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 24,000, நியர்லி 180 கிட்ட. இது நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு 24,200 எடுக்கிறேன். எதுக்கு எடுக்கிறேன்னா, சிம்பிள், ஃபார் டூயிங் ஸ்ட்ரைக் செலெக்ஷனுக்காக. ஓகே, நவ் வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி என்னது? சிம்பிள் டேர்ம்ஸை சொல்கிறேன். மார்க்கெட் வில் நாட் கோ இன் சிங்கிள் டைரெக்ஷன். இந்த எக்ஸாம்பிளில் ஸ்ட்ரெயிட்டாக போச்சு, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸாக போச்சு. ஓகே, ஸோ நான் வந்து எப்படி சம்பாதிக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ரெடி பண்ணோம்? இன்கேஸ் மார்க்கெட் கோஸ் ஃபார் ட்ரெண்டிங் மூவ், என்னோட சிக்னலுக்கு அப்புறம் சொல்கிறேன், சிக்னல் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டிங் மூவில் போச்சுன்னா நான் வந்து சம்பாதிக்கணும். மார்க்கெட் வந்து சிக்னலுக்கு அப்புறம் சைட்வேஸ் போச்சுன்னா நான் வந்து சேஃபாக இருக்கணும். சிம்பிள்.
மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா சிக்னலுக்கு அப்புறம் நோ ப்ராப்ளம், நான் எஸ்எல் கொடுத்துட்டு நீ என்னோட ப்ராசஸ், என்னோட ரூல்ஸ் பற்றி நான் எஸ்எல் கொடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ திஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்க்குறீங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் ட்ரெண்டிங் மூவ் ஆயிருக்கு. நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். திஸ் இஸ் யுவர் எஸ்எல், இந்த எக்ஸாக்டாக எஸ்எல் வந்திருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் வேறு மார்க்கெட் வந்து உங்களுக்கு சைட்வேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டே சைட்வேஸ் போச்சு. லாஸ்ட் பிட்டில் உங்களுக்கு இட் கேவ் பிக் ப்ராஃபிட். எப்படி யூஸிங் த சேம் ஸ்ட்ராட்டஜி, ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறேன். லைக் ஐ டோல் யூ, ஸ்ட்ராட்டஜி நான் வந்து மாற போகிறது இல்லை, நான் வந்து ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணோம். டேட் தான் மாறும், இன்னைக்கு நாளைக்கு மறுநாளைக்கு அவ்வளோதான், அதுதான் டேட் தான் ஃபாலோ சேஞ்ச் ஆகும். நான் ப்ராசஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படியே சேமாக தான் இருப்பேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி என்னது, வாட் ஸ்ட்ராட்டஜி கொஸ்டின் மார்க். இப்போ எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டைரெக்ஷனல் மூவில் எனக்கு காசு கொடுக்கும், சைட்வேஸ் மூவில் சப்போஸ் சிக்னலுக்கு அப்புறம் சைட்வேஸ் போச்சுன்னா எனக்கு வந்து சேஃபாக வேணும் எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹிட் மை எஸ்எல் அலாட். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஸ்ப்ரெட்ஸ். ஓகே, ஸ்ப்ரெட்னா டெபிட் ஸ்ப்ரெட் இருக்குது, கிரெடிட் ஸ்ப்ரெட் இருக்குது. These are two kinds of spreads, and again personal choice which one where you want to follow. இதில் வந்து ஒரு இதுவும் கிடையாது, there's no right and wrong. நான் ப்ரிஃபர் பண்ணால் கிரெடிட் ஸ்ப்ரெட். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிரெடிட் ஸ்ப்ரெட் என்னது டெபிட் ஸ்ப்ரெட் தெரியலன்னா ஐ திங்க் உங்களுக்கு இது பாஸ் பண்ணிட்டு அதை ஃபஸ்ட்டு கூகுள் பண்ணிட்டு திரும்பி வந்துடுங்க. ஓகே, ஸோ டெபிட் ஸ்ப்ரெட் இஸ் நத்திங் பட், சப்போஸ் இது வந்து பியர் பொசிஷன் எடுக்கிறேன். ஸோ பேர் டெபிட் ஸ்ப்ரெட்னா புட் ஆப்ஷன் நான் வந்து பை பண்ணுறேன், நியர் புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டு ஃபார் புட் ஆப்ஷன் நான் வந்து செல் பண்ணுறேன், ஷார்ட் பண்ணுறேன். ஓகே, கிரெடிட் ஸ்ப்ரெட் என்னதுன்னா சப்போஸ் பேரிஷ் பொசிஷன் இருக்குது மார்க்கெட்டில், நான் வந்து பேர் பொசிஷன் எடுக்கணும்னா நியர் கால் ஆப்ஷன் நான் வந்து செல் பண்ணுவேன், ஷார்ட் பண்ணுவேன். ஃபார் கால் ஆப்ஷன் நான் வந்து பை பண்ணுவேன் ஃபார் ஹெட்ஜிங். ரைட், ஃபார் ஆப்ஷன் வந்து ஹெட்ஜிங்காக தான், ஜஸ்ட் ஃபார் ரெடியூசிங் மார்ஜின். அண்ட் இன்ட்ராடேக்காக நம்ம மார்ஜின் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். ஸ்ப்ரெட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், ஐ ப்ரிஃபர் டேக்கிங் கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ். நவ் கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட், மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ. இந்த வேர்ட் நீங்கள் வந்து ஒன்லி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்வெஸ்டர்ஸ் தான் போர்ட்ஃபோலியோ பற்றி பேசுவாங்க. பட் ஐ எம் டெல்லிங் யூ திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரேடர்ஸ். போர்ட்ஃபோலியோட வேர்டு வந்து ட்ரேடர்ஸ்க்கு இன்னும் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ட். வை? ஸோ லைக் ஐ டோல் யூ ஸ்டார்டிங்கில் பார்ட் டைம் பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து 3 to 5 lakhs கண்டிப்பாக வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 5 lakhs இருக்குது இப்போ. ஓகே, எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், என்கிட்ட 5 lakhs இருக்குது இப்போ. நவ் நம்ம கையில் 2 modes இருக்குல்ல நம்ம இண்டிகேட்டரில். இட் இஸ் அ சேஃப் மோட் அண்ட் வி ஹேவ் அக்ரோ மோட். ஆக்ரோ மோட்னா அக்ரெசிவ் மோட். ஸோ நான் வந்து ஒரு 5 lakh கேபிட்டல் வச்சுருக்கேன். நான் வந்து போத்துக்கு ஸ்ப்ளிட்டு பண்ணணும், ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணணும். 2.65 2.5 2.5 இது 2.5 நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, வெரி கிளியர். நவ் லைக் ஐ டோல் யூ அர்லியர், நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து ஸ்விங் இண்டிகேட்டர் பார்த்துட்டு சப்போஸ் ஐ ஹேவ் 10 lakh கேபிட்டல்னா நான் வந்து அப்படியே திரும்பி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இதெல்லாம் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் கிளியராக இருக்கும். ஓகே, 10 lakh இருந்தால் என்கிட்ட நான் வந்து 5 lakh அக்ரெசிவ், 5 lakh சேஃபில் போட்டுருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்யூவி, மஹிந்திரா எக்ஸ்யூவிக்கு இன்னும் ஒரு மஹிந்திரா வண்டிக்கு சேம் கேபிட்டல் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு தனியாக செப்ரேட்டாக வச்சுருப்பாங்க கேபிட்டல். ஓகே, சேம் திங் ஹியர். நான் இன்கேஸ் என்கிட்ட ஐ டோன்ட் லைக் ஆக்ரோ, என்னோட பர்சனாலிட்டி சூட் ஆகலை, அக்ரெசிவ் ட்ரேட்ஸ் ஃபாஸ்ட் வருது எனக்கு சூட் ஆகலை, மெதுவாக ஸ்லோவாக போகிறதுக்கு எனக்கு சூட் ஆச்சுன்னா நான் மொத்தம் 5 lakh எடுத்துகிட்டு சேஃப் மோடில் வச்சுருப்பேன். இது வந்து க்ரோ பண்ணிடும், ஸ்லோவாக மெதுவாக க்ரோ பண்ணலான்ட்டு. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து சேஃபோட கேபிட்டல் வந்து அக்ரெசிவ்காக திரும்பி யூஸ் பண்ணல. இதுதான் தப்பு பண்ணுறது எல்லா ரீட்டைலர். ஒரு ட்ரேடிங் ப்ராஃபிட் போர்ட்ஃபோலியோ நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃபார் சேஃப் மோடுக்காக, ஒரு ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோ தனியாக அக்ரெசிவ் மோடுக்காக. சிம்பிள் அஸ் தட். நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இதில் அக்ரெசிவ் மோடில் பெரிய ஸ்விங், பெரிய மூவ் வந்தது, ஆனால் நான் வந்து சேஃப் மோடு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆமாம், நீங்கள் வந்து விட்டுறணும்.
அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி உங்களுக்கு வரணும். வரலன்னா திஸ் இஸ் அகெயின் ஸ்ட்ராட்டஜி. ஜம்ப் பண்ணுவீங்க ஒரு நாள், இது பார்த்துட்டு ஓ மை காட் அக்ரெசிவ் ட்ரேடு, அக்ரெசிவ் சிக்னல் வந்து இது சூப்பராக இருக்குது, நெக்ஸ்ட் டே வந்து ஃபாலோ பண்ணலாம், மிஸ் பண்ணிவிடுவேன்ட்டு ஃபோமோ அதெல்லாம் இதெல்லாம் கான். ஃபைனலாக நீங்கள் வந்து புக்குன்ட்டு யூ வில் ஃபால் இன் த டிச், கேபிட்டலே போயிடும். ஸோ ஃபாலோ ஒன் திங் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, ஐ ஃபாலோ திஸ் 5 lakh. நான் வந்து சப்போஸ் என்கிட்ட 5 lakh இருக்குன்னா, நான் வந்து 5 lakh ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஐ ஸ்டார்ட் வித் சேஃப் மோட். அக்ரெசிவ் பற்றி நான் யோசிக்க மாட்டேன், அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இங்கே செட்டிங்ஸில் போய்ட்டு அக்ரெசிவ் சிக்னல் இருக்குல்ல, ஆக்ரோ மோடுன்ட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவேன். எனக்கு எதுவுமே வராது, ஒன்லி சேஃப் சிக்னல் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கேபிட்டல் பில்ட் பண்ணிட்டு தென் ஐ வில் ஆட் சம் ஆக்ரோ மோட். ஆக்ரோ மோட் ஆட் பண்ணிட்டு அதுக்கு தனியாக கேபிட்டல், சேஃப் மோடோட கேபிட்டல் அப்படியே இருக்கும், மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஓகே, சப்போஸ் என்கிட்ட 10 lakh இருக்குன்னா ஐ வில் ஐதர் யூஸ் 5 lakhs சேஃப் மோடுக்காக, இல்லை 5 lakhs ஸ்விங்காக, அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவேன். இல்லை நான் இன்ட்ராடே தான் பண்ணணுன்னா பாதி நான் அக்ரெசிவ்க்கு 5, சேஃப்க்கு 5. வெரி சிம்பிள். இதுதான் போர்ட்ஃபோலியோ, ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க. சிம்பிள், டன். நவ் லெட் அஸ் கெட் இன்டு தி ஸ்ட்ராட்டஜி. வெரி சிம்பிள், 2 minutes தான். ஃப்ரம் ஹியர் 24,180 லெவல் இருக்குல்ல, அப்ராக்சிமேட்லி 24,200 லெவல் எடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படி ரூல் கிடையாது, இதுதான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுன்ட்டு கண்டிப்பாக ரூல் கிடையாது. ஜஸ்ட் கிவிங் மை எக்ஸ்ப்ளனேஷன், சிம்பிள். நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்படி நான் வந்து லைக் ஐ செட், சிக்னல் வரும்போது நீ எனக்கு ஸ்ட்ராட்டஜி ட்ரிகர் ஆகணும், நான் வந்து அதுக்கு நான் வந்து ரெடி பண்ணணும். நான் ஆல்கோ இல்லைன்னா நான் மேனுவல் பண்ணுறேன். இப்போ திஸ் இஸ் நோ ஆல்கோ, மேனுவலாக பண்ண போகிறேன். இப்போ வந்தது சிக்னல், எனக்கு அலர்ட் வந்தது, ஓகே, உடனே நான் வந்து லெவல் பார்த்துட்டு, ஓகே 24,180 இருக்கு, 24,200 கிட்ட, ஓகே, நான் வந்து பேரிஷ் பொசிஷன் ரெடி பண்ணணும். ஸோ பேரிஷ் கிரெடிட் ஸ்ப்ரெட் நான் வந்து ரெடி பண்ணணும். பேரிஷ் கிரெடிட் ஸ்ப்ரெட்னா மேலே இருக்குது ஒன் நியர் கால் ஆப்ஷன் நான் வந்து ஷார்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது கால் ஆப்ஷன் நான் வந்து பை பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் ஃபார், திஸ் இஸ் நியர். எவ்வளோ நியர் சார் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இப்போ எவ்வளோ நியர், இதுக்கு எதுவுமே ரூல்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 200 பாயிண்ட் கேப் வைக்கிறேன், தட் இஸ் மை ரூல். ஓகே, ஸோ +2 200 பாயிண்ட்ஸை நான் வந்து நியர் கால் ஆப்ஷன் பை ஷார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 24,400 கால் ஆப்ஷன் நான் ஷார்ட் பண்ண போகிறேன் as soon as this இந்த சிக்னல் வந்ததுனால. தென் ஃபார் வந்து +400 எங்கேருந்து, ஸ்டார்டிங்லேருந்து. ஓகே, +400 பாயிண்ட்ஸில் நான் வந்து 24,600. ஸோ 24,400, 24,200லேருந்து 400 பாயிண்ட்ஸ் எவ்வளோ, 24,600. இந்த தூரத்தில் நான் வந்து பை பண்ண போகிறேன். வீக்லி ஆப்ஷன்ஸ் தான், நான் வந்து வீக்லி தான் ஒர்க் பண்ண போகிறேன். வீக்லி ஆப்ஷன்ஸ் அண்ட் லாட் சைஸ் என் கெப்பாசிட்டி மேலே நான் வந்து டிசைட் பண்ண போகிறேன். சிம்பிள், திஸ் ஹேஸ் டு பி வெரி கிளியர். ஸோ இந்த கேண்டில் வந்து இப்போ 9:35 ஸ்டார்ட் ஆகிருக்கு, 9:39 கம்ப்ளீட் ஆகிருக்கு. 9:39 கம்ப்ளீட் ஆகும்போது தான், ஏன்னா நான் வந்து 4 minute டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதனால் 4 minute டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் எண்டு கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது தான் இந்த சிக்னல் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகும்போது நான் வந்து ஆல்கோவில் வச்சுட்டா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிடும். இல்லைன்னா நான் மேனுவல் பண்ணுறேன்னா, இந்த எக்ஸாம்பிள் மேனுவலுக்காக. ஸோ மேனுவல், சப்போஸ் இன் திஸ் கேஸ் வாட் டிட் ஐ டூ, சிம்பிள், we discussed what is that, 24,400 கால் ஆப்ஷன் நான் வந்து ஷார்ட் பண்ணணும், 24,600 கால் ஆப்ஷன் நான் வந்து பை பண்ணணும். ஓகே, டன். லெட் அஸ் டூ தட். 9:39க்கு டைம் கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன், ரைட். 1 2 3 4, ஓகே, 200 பாயிண்ட்ஸ், டன். அகேன் 24,600 பை. ஸோ நான் யூஸ்வலாக 5 லாட்ஸ் யூஸ் பண்ணுவேன், 4 to 5 லாட்ஸ் ஃபார் மை என்னோட ஓன் ப்ரிஃபரன்ஸ்க்காக. நான் வந்து ரெகுலர் டேயில் இது கேபிட்டல் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.69. ஸோ லைக் ஐ செட், நான் வந்து 5 lakh கேபிட்டல் வச்சுருக்கேன் இதுக்காக. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து யூஸ் பண்ணது கேபிட்டல் 2.69. ஓகே, ஃபார் எனி சிங்கிள் ட்ரேட் பர் டே. பாக்கி நியர்லி 2.4 lakh கேபிட்டல் நான் வந்து அப்படியே பேங்க்கில் இருக்கும் சும்மாவே. ஸோ தட் இஸ் மை ஸ்டைல், என்னோட சைட். எதுக்குன்னா, சப்போஸ் இந்த ட்ரேடுக்கு அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரேட் வந்ததுன்னா, இன்னொரு சிக்னல் இமீடியட்டாக வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படி. ஸோ பாக்கி
எக்ஸ்பைரி டேனால எக்ஸ்பைரி டே இந்த 2.69 வந்து 3.3 இல்லைனா 3.4 கிட்ட ஆகும். பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பைரி டே மார்ஜின் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதனால தான். சிம்பிள். ஸோ டோட்டலாக நான் வந்து 1.5 1.6 கேபிட்டல் என்னோட எக்ஸ்ட்ராவே இருக்கும். போனஸ் எக்ஸ்ட்ராவே இருக்கும். இன்கேஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா இல்லைன்னு நான் அப்படியே விட்டுருவேன். ஃபார் மை சேஃப்டி பர்பஸஸ் தான். ஓகே, என்னோட கேபிட்டல் ஃபார் ரன்னிங் திஸ் பிஸ்னஸ் இவ்வளோ இருக்குது. சர்ப்ளஸ் என் கேபிட்டல் இவ்வளோ இருக்குது. நான் வந்து சேஃப்டிக்காக வச்சுருக்கேன். ஸோ திங்க் இன் பிஸ்னஸ். நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, காசு வச்சுட்டு காசு சம்பாதிக்கிறீங்க. இதுதான் பிஸ்னஸோட பேர், ட்ரேடிங். ஓகே, டன். நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் நவ் ஐம் கோயிங் டு ஜஸ்ட் ஆர்டர் ஆன் திஸ் எண்ட் ஆஃப் டே வரைக்கும். I'll just let it run. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. திஸ் இஸ் அ ட்ரெண்டிங் மூவ் மார்க்கெட்டில். நம்ம எஸ்எல் போகல. எஸ்எல் பற்றி நான் இப்போ பேச போகிறேன் டீட்டெயிலாக. நீங்கள் வந்து ஜஸ்ட் வாட்ச் திஸ். இப்போ கிட்டத்தட்ட 11:30 ஆகுது. 11:30 11:50 அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து 4,000 4,500 5,800 5,200 அப்படியே M2M ஃப்ளக்ஸ் ஆகுது. பட் டார்கெட் அகைன் திரும்பி டார்கெட் சொல்லிட்டு டார்கெட் ஐ எம் நாட் எனி ஒன் டு டெல் யூ நீங்கள் எவ்வளோ டார்கெட் வைக்கணுன்ட்டு நான் சொல்கிறது தேவையில்லை. எவ்ரி ஒன் ஹேஸ் தர் ஓன் சாய்ஸ். அண்ட் சில பேர் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு டார்கெட் இருப்பாங்க. சில பேர் வந்து பணத்தை எடுத்துகிட்டு டார்கெட் வைப்பாங்க. தட் இஸ் நாட் நான் சொல்கிறது தேவையில்லை. எஸ்எல் பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இன் திஸ் கேஸ் என்னாச்சுன்னா, நான் அப்படியே என்னோடய ப்ராசஸ் என்னது, சிக்னல் வந்தால் நான் வந்து என்டர் பண்ணோம், அவ்வளோதான். சிம்பிள். ஸோ இன் திஸ் கேஸ் ஐ ஏர்ன் நியர்லி 10,000 rupees 10,000 rupees அன்னைக்கு. ஓகே, நான் வந்து எதுவுமே பண்ணுறது தேவையில்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தேவையில்ல, நத்திங். திஸ் தான் ஸ்ட்ராட்டஜி. சிக்னல் வந்து என்டர் பண்ணிட்டேன், அவ்வளோதான். 10,000 rupees. 10,000 rupees நிறைய பேருக்கு வந்து இட் இஸ் வெரி ஹை. திஸ் இஸ் 4% ஆன் கேபிட்டல் யூஸ். நம்ம யூஸ் பண்ணுறது கேபிட்டல் 2.6 lakhs தான். அதில் 10,000 இன்னைக்கு அன்றைக்கி ஒரு சிங்கிள் டேயில் வந்தது. பிகாஸ் மார்க்கெட் வென்ட் ஃபார் ட்ரெண்டிங் மார்க்கெட். சிம்பிள். ஸோ கொஸ்டின் இஸ், சார் இன் திஸ் கேஸ் இப்போ எஸ்எல் எப்படி வைக்கிறது? எஸ்எல் வந்து வெரி சிம்பிள். லைக் ஐ டோல் யூ, த்ரெஷ்ஹோல்ட் 1500 லாஸ் த்ரெஷ்ஹோல்ட் வச்சுட்டு நம்ம எஸ்எல் வைக்கலாம். இல்லை நம்ம வந்து ஹை லோ லெவலோட எஸ்எல் வைக்கலாம். ஸோ வில் டேக் திஸ் எக்ஸாம்பிள் இயர். இந்த எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இன் திஸ் எக்ஸாம்பிள் யூ சி ஹியர் ஒரு சிக்னல் வந்தது, ஆக்ரோ பேர் சிக்னல் வந்தது. ஒரு இம்மிடியட்டாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு இந்த பாயிண்ட்லேருந்து, டைம் பாஸ் ஆச்சு. அண்ட் தென் இந்த பாயிண்டில் போயிட்டு இட் கிராஸ் திஸ் ஹை. ஸோ லெட் மீ கோ பேக் இன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு காமிக்கிறேன். we will go and set this adjustment direct. சப்போஸ் இது லைவ் சிக்னலாக வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ இந்த கேண்டில் வந்து 10th of March 12:19. ஓகே, கிளியர் பண்ணிட்டு 10th of March 12:19 போக முடியாது. நம்ம வந்து 12:23 போனோம். பிகாஸ் 12:19 வந்து கேண்டலோட ஸ்டார்ட் டைம், 12:23 தான் கேண்டலோட எண்ட் டைம். எண்ட் டைமில் தான் நம்மளுக்கு சிக்னல் வரும். ஓகே, ஸோ 12:23க்கு நான் வந்து இந்த லெவல் இப்போ 24,150. ஓகே, டன். 24,150க்கு 200 பாயிண்ட்ஸ் மேலே 24,300 ஷார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே 400 பாயிண்ட்ஸ்னால் 24,550. டன், பை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப லோ, 7 rupees 1 rupee. எதுக்குன்னா இது வந்து டியூஸ்டே, திஸ் இஸ் அ வீக்லி எக்ஸ்பைரியோட நாள். சிம்பிள். நான் ஒரு சில பேர் வந்து சார் வீக்லி எக்ஸ்பைரி நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன், வாலட்டிலிட்டி இருக்கும் அதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, டன், உங்கள் இஷ்டம், நோ இஷ்யூஸ். நான் வந்து ஆஸ் பர் மை ப்ராசஸ் சிக்னல் வந்தது, நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ 5 lots ஆஸ் யூஷுவல், 5 lots. டன். நவ் 2 types of எஸ்எல். ஒன் வந்து லாஸ் த்ரெஷ்ஹோல்ட் மேலே இருக்குது. லாஸ் த்ரெஷ்ஹோல்ட் மீன்ஸ் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க, லாஸ்க்காக இந்த லாஸ் வந்ததுன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணிவிடுவேன் ஸ்ட்ராட்டஜியை. இந்த லாஸ் பிரிண்ட் ஆச்சு எனக்கு ஸ்க்ரீனில், உடனே நான் வந்து ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிட் பண்ணிவிடுவேன். ஸோ தட் இஸ் கால்ட் லாஸ் த்ரெஷ்ஹோல்ட். செகண்ட் டைப் ஆஃப் எஸ்எல் வந்து லைக் ஐ டிஸ்கஸ்ட் இஸ் ஹை லோ லெவல். கேண்டில் கிராஸ் ஆச்சுன்னா, இதுக்கு ஒரு கேண்டில் கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா, இப்போ இதில் வந்து ஓன்லி ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது எஸ்எல். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் சப்போஸ் ஒரு பெரிய கேண்டில் வந்ததுன்னா உங்கள் எஸ்எல் பெரிய போயிடும். புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். பெரிய கேண்டில் வந்ததுன்னா பிக் எஸ்எல் போயிடும். சப்போஸ் ஸ்டார்டிங் சிக்னல் கேண்டிலே பெருசாக இருந்ததுன்னா, வந்து பெருசாக இருந்ததுன்னா உங்கள் ஹை லோ லெவல் ரொம்ப தூரத்தில் இருக்கும்.
right? So I'll show you example, but in this example வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். வாட் வில் டூ இஸ் அப்படியே சிமுலேட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1500, யூஸ்வலாக நான் வந்து 1500லேருந்து 2000 ருபீஸ் பர் ட்ரேட் வைப்பேன். சப்போஸ் நான் என்டர் பண்ணுறது ட்ரேட் நான் வந்து 1500 to 2000. எதுக்கு 1500 2000? எதுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் நம்பர் கிடையாதுன்னா, பிகாஸ் திஸ் இஸ் லோ விக்ஸ் என்வாயர்மெண்ட்டில் நான் வந்து 1500 வைப்பேன். லோ விக்ஸ்னால் பேசிக்லி கிட்டத்தட்ட ஒரு 10 12 11 கீழே 11 and 11 11.5 11 that time I use 1500 as my loss threshold. சப்போஸ் விக்ஸ் மேலே போச்சு 14 15 16 ஒரு ஹை வாலடைல் என்வாயர்மெண்ட்டில் போச்சுன்னா ஹை விக்ஸில் ஐ யூஸ் 2000 ருபீஸ். ஆப்வியஸ்லி ஆப்ஷனோட ப்ரைஸிங் மூவ்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வி வில் டேக் திஸ் 1500. ஓகே, 1500 வச்சுட்டு நம்ம லாஸ் இது பிரிண்ட் ஆச்சுன்னா இல்லை தாண்டி போச்சுன்னா உடனே நான் வந்து எக்ஸிட் பண்ணோம். சிம்பிள். ஸோ இந்த கேண்டில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு போனோம். வி வில் சி ஆஸ் சூன் அஸ். ப்ராஃபிட் பற்றி நான் யோசிக்கல, ப்ராசஸ் என்னோட ஃபோக்கஸ் எஸ்எல் மேலே தான் இருக்குது. ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் எஸ்எல் ஒன்லி. டன். இப்போ 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் வந்து மட்டும் பாருங்கள். 5 மினிட்ஸ் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, இங்கே நடுவில் எங்கேயாச்சு வி ஹேட் பிக் ஜம்ப். ஓகே, 1254க்கு 800 ருபீஸ் கிட்ட எஸ்எல் இருந்தது. லாஸ் போயிட்டு இருக்கு ஸ்ட்ராட்டஜியில். உடனே 1 மினிட் தாண்டி 1900. ஸோ ஆப்வியஸ்லி என்னோட 1500 பாயிண்ட்ஸ் த்ரெஷ்ஹோல்டு அந்த லெவல் தாண்டி போச்சு 1 மினிட்குள்ளே. ஸோ நான் வந்து இங்கேயே புக் பண்ணிட்டோம், எக்ஸிட் பண்ணிட்டோம். ஓகே, டன். என்னோட அவ்வளோதான் வேலை. தட் இஸ் மை ப்ராசஸ். நான் வந்து ஃபாலோ பண்ணோம், இதுதான் என்னோடய வேலை. இதுக்கு மேலே எனக்கு யோசிக்க தேவையில்லை. ஆல்ரைட், நவ் சேம் திங் நீங்கள் வந்து லாஸ் த்ரெஷ்ஹோல்ட் மேலே வச்சுருக்கீங்க. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் த ஹை லோ லெவல். ஹை லோ லெவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு வெயிட் ஃபார் ஒன் கேண்டில் டு கிராஸ் தட் லெவல். ஓகே, இந்த கேண்டிலில் மார்க்கெட் அந்த ஹை லோ லெவல் தாண்டி போச்சு, என்னோட எஸ்எல் கிராஸ் ஆச்சு. ஸோ வாட் இஸ் திஸ் லெவல்? 1247. ஸோ 1247னா 1251. ஓகே, 1251 போகலாம் டைம். ஓகே, ஸோ 1251க்கு என்னோட எஸ்எல் தாண்டி போச்சு, அந்த ஹை லோ லெவல் கிராஸ் ஆயிருக்கு, கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா என்னோட எஸ்எல் வந்து 800 ருபீஸ் தான். அகெயின் இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, இந்த கேஸில் 800 ருபீஸ் தான். ஓகே, பட் சில கேசஸில் இட் கேன் பி 3000 ஆல்சோ, இட் கேன் பி 4000 ஆல்சோ. லைக் ஐ செட், அது வந்து இட் கேன் பி 50 ருபீஸ் ஆல்சோ, இட் கேன் பி ஈவன் எப்படி சொல்லுவோம் 100 ருபீஸ் எஸ்எல் ஆல்சோ கேன் போகலாம். ஸோ அது வந்து கேண்டில் சைஸ் மேலே இருக்குது. ஓகே, கேண்டில் சைஸ் மேலே இருக்குது. ஸோ ஃபார் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது எஸ்எல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், போர்ட்ஃபோலியோலாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ப்ராசஸ் என்னது, எப்படி ஃபாலோ பண்ணோம். அப்புறம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பற்றி யோசிக்காமல் ப்ராசஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பெரிய கேப் டவுன் வந்தது அன்றைக்கி. திஸ் இஸ் 9th of March அண்ட் நத்திங் ஹேப்பன். மார்க்கெட் ஒரு சிக்னல் கொடுக்காமல் I think all traders will get frustrated. இப்படி ஒரு சைட்வேஸ் மெத்து ஒரு சாப்பி ப்ரைஸ் ஆக்ஷன் லாஸ்ட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட 239, ரைட், 239. நான் வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டேன் மார்க்கெட்டுக்கு, நான் வந்து யோசிக்கிறே தேவையில்லை. ஓகே, சிக்னல் வந்தது, நான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். 239க்கு ஸோ 239 + 4 இஸ், ஏன்னா நான் வந்து 4 மினிட் சார்ட் யூஸ் பண்ணுறேன். 239 243. ஸோ திஸ் இஸ் 9th of March. கிளியர் பண்ணிட்டு 9th of March போகலாம். ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் ஐம் ஷோயிங் யூ ஆல்சோ ஹவு டு பேக் டெஸ்டிங். டைம் யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக எப்படி யோசிக்கணும் எல்லாமே. ஸோ 243 போயிட்டு நான் வந்து என்ன பண்ணணும், இந்த லெவல் வந்து 23,930. ஓகே, நோ ப்ராப்ளம். 938. ஸோ திஸ் இஸ் லாங் சிக்னல். ஓகே, ஸோ ஃபார் நீங்கள் வந்து பேரிஷ் சிக்னலை பார்த்துருக்கீங்க. திஸ் இஸ் அ புல் சிக்னல், அக்ரெசிவ் புல் சிக்னலாக வந்திருக்கீங்க. ஸோ இந்த லெவல்லேருந்து நான் வந்து என்ன க்ரியேட் பண்ணோம், யூ ஹாவ் டு கிரியேட் அ ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட் க்ரியேட் பண்ணோம். ஐ ஹாவ் டு டேக் புட் ஆப்ஷன், நியர் புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணணும்.
ஃபார் புட் ஆப்ஷன் நான் வந்து பை பண்ணணும். சிம்பிள். சேம் ரூல்ஸ். எவ்வளோ தூரம்? 200 பாயிண்ட்ஸ் தூரம் அண்ட் தென் 400 பாயிண்ட்ஸ் ஃபார் ஹெட்ஜ். சிம்பிள் as that. நான் சேஞ்ச் பண்ணல. சேம் திங் நான் வந்து creating the spread. Everyone knows how to create a spread. ரொம்ப பேசிக் அது. I think spread is the most basic to understand. Okay, spread create பண்ணிட்டேன் இப்போ. ஸோ நான் வந்து பார்த்துட்டு I'll just create the spread here once. டைம் கரெக்டாக இருக்குது. 200 பாயிண்ட்ஸ் மேலே 1 2 3 4. ஓகே, 1 2 3 4 டன். சேம் நான் யூஸ் பண்ணுறது 5 லாட்ஸ். அண்ட் தென் நான் எதுவுமே பண்ணுறது தேவையில்லை, நான் எக்ஸிட் பண்ணுறது தேவையில்லை. என்ட்ரி பண்ணிட்டேன். என்னோட எஸ்எல் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணோம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஆப்வியஸ்லி அடிக்கல, மார்க்கெட் மேலே தான் போச்சு, ட்ரெண்டிங் மூவில் போச்சு. ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஆட்டோ ரன் பண்ணலாம். யூ வில் சி ஹவு மச் மணி வி மேக் அட் தி எண்ட் ஆஃப் த டே. 3,200, 4,500, 3,500, 14,000. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் டே போச்சு. செகண்ட், லெட் மீ கோ பேக். ஓகே, 3,600 கிட்ட. Let me go last candle. Okay, last candle 3,700, 3:29 p.m. 3,700. Simple as that. Mostly எல்லாம் இன்ட்ராடே ட்ரேட்ஸ் வந்து ஆல்கோலியும் 320க்கு முன்னாடியே எக்ஸிட் ஆகிடும். 317 வைக்கலாம். ஸோ 317 கிட்ட யூ கேன் சி, இல்லை 320 வைக்கலாம், நோ இஷ்யூஸ். 4,192. ஸோ இந்த ஃபுல் டே எனக்கு வந்து எதுவுமே வரல. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு வந்து எதுவுமே ப்ராஃபிட் வரல, நோ சிக்னலே வரலன்னா கம்முன்னு இருக்கேன். நான் என்னோடய ஃபோக்கஸ் என்னது? ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணோம். நான் வந்து எதுவுமே யோசிக்கிறது தேவையில்லை. ஜஸ்ட் பிளைண்ட் சிக்னல் வரும், நான் வந்து இது பண்ணணும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் சிக்னல் வந்தது, நான் உடனே எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இமேஜின் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. இமேஜின் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. ஓகே, என்னடா வரப்போகுதுன்ட்டு நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. ஆனால் லாஸ்ட் 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு 4,000 ப்ராஃபிட். சிம்பிள் அஸ் தட். இது எதுவுமே திஸ் இஸ் நத்திங் காம்ப்ளிகேட்டட், ஒரு சிம்பிள் சிஸ்டம் இது. நவ் லாஸ்ட் டைப் ஆஃப் எஸ்எல் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும். இங்கே வென் மார்க்கெட் சிக்னலுக்கு அப்புறம் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சைட்வேஸ் போச்சு. ஸோ எம் டு எம் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகும்? ஸோ வாட் வி கோயிங் டு டூ இஸ் வெரி சிம்பிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு வந்து திஸ் இஸ் த 6th of March. யா, 6th of March போகலாம். கிளியர் பண்ணிட்டு 6th of March போகலாம். இது வந்து ஃபஸ்ட் கேண்டில் ஆஃப் த டே, ஐ திங்க். எஸ், ஃபஸ்ட் கேண்டில் 9:15. ஸோ 9:15 டைம் யூஸ் பண்ண முடியாது. வி ஹேவ் டு யூஸ் ஃபஸ்ட் கேண்டில் 9:15. எப்போ க்ளோஸ் ஆகும்? 9:19 க்ளோஸ் ஆகும். பிகாஸ் நான் வந்து 4 minute சார்ட் யூஸ் பண்ணுறேன். டன். ஸோ 9:19 போடணும் இப்போ. ஓகே, 9:19க்கு நான் வந்து சேம் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து பேரிஷ்னால் நான் வந்து கால் ஆப்ஷன் 2 ஷார்ட் பண்ணணும். 1 கால் ஆப்ஷன் 200 பாயிண்ட்ஸ் தூரத்தில், இது 24,600னா 24,800 ஷார்ட் பண்ணியிருக்கேன். 400 பாயிண்ட்ஸ் தூரத்தில் நான் வந்து பை பண்ணணும். சிம்பிள். இது என்னோட ரூல். அகேன் சிம்பிள். யூ கேன் சேஞ்ச் த ரூல், யூ கேன் டூ வாட் எவ்ரி ஒன். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணலாம். டெமோ டைப் பீரியடில் 1 month ட்ரையல் எடுக்கும்போது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயிலாக. ஸோ நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது 5 லாட்ஸ். ஓகே, செட் பண்ணிட்டேன். நவ் 2 methods. வாட் இஸ் த 2 methods? ஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் எஸ்எல் வாஸ் நான் வந்து 1,500 rupees ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது அடிச்சிச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணிவிடுவேன் இம்மீடியட்டாக. என்ன மிஸ் பண்ணிவிடுவேன், திரும்பி ப்ராஃபிட்டில் போச்சு, அதெல்லாம் யோசிக்கிறது தேவையில்ல. அதெல்லாம் இம்மெச்சூர் திங்கிங். சீரியஸ் மெச்சூர் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்எல் அடிச்சிச்சு கெட் அவுட் ஆஃப் த ட்ரேட், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எஸ்எல் வந்து நம்ம high low level is the next SL. Very simple. அது வந்து these are the 2 SLs we are going to test both. So let's do. நீங்கள் வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஹியர் நான் வந்து 5 minutes ஆட் பண்ணுறேன். இப்போ 5 minutes ஃபார்வர்ட் போகிறேன். ஸோ 5 minutesக்குள்ளேயே ஃபஸ்ட்டு எஸ்எல் போச்சு. ஃபஸ்ட் 1,600 லாஸ் வந்ததில் நான் வந்து என்ன லெவல் போட்டேன்? 1,500 இஸ் மை லாஸ் த்ரெஷ்ஹோல்டு வச்சுட்டு அந்த ஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் எஸ்எல்ல வச்சுட்டேன். ஸோ மை எஸ்எல் இஸ் கான் ஹியர். டன். என்னோடய வேலை ஃபினிஷ். நோ ஐயோ என்ன போச்சு ஃபஸ்ட் டே காலையிலே போச்சு, அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. இந்த ட்ரேடில் என்னோட எஸ்எல் போச்சு, தட் இஸ் ஆல். நோ ஃபீலிங் குட், நோ ஃபீலிங் பேட், தட்ஸ் ஆல். இதுதான் ஒர்க். என்னோட ஒர்க்கே தான். நவ் வாட் ஐம் கோயிங் டு டு இஸ், இது விட்டுட்டு ஓகே ஃபஸ்ட் மெத்தடில் எஸ்எல் போச்சு,
செகண்ட் மெத்தடில் நான் வந்து இந்த ஹை லோவுக்கு கிராஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுறேன். அப்போ தான் என்னோட எஸ்எல் அடிக்கும். வாட் ஐ வாண்ட் டு ஷோ யூ ஹியர் இஸ் இந்த M2M ஃப்ளக்சுவேட் எவ்வளோ ஆகலாம், M2M ஃப்ளக்சுவேட் எவ்வளோ ஆகலாம். ஸோ ஃபஸ்ட் மெத்தடில் நீங்கள் வந்து பல எக்ஸாம்பிளில் நீங்கள் வந்து பார்க்கும்போது, பல எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்க்கும்போது, இஃப் யூ ரிமெம்பர், இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு 800 இந்த கேண்டில் ஹை லோ கிராஸ் பண்ணும்போது 800 எஸ்எல் வந்தது. ஒரு சின்ன எஸ்எல் தான், ரைட். ஐ டோல் யூ கேண்டில் சைஸ் மேலே இருக்குது. கேண்டில் சைஸ் மேலே, திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் கேண்டில் சைஸ். ஸோ வென் யூ சி திஸ் கேண்டில் சைஸ், இது வந்து பெரிய கேண்டில் சைஸ் இருக்குது. ஸோ இதோட M2M ஃப்ளக்சுவேஷன் எவ்வளோ ஆகும் நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே மார்க்கெட் சைட்வேஸ் போச்சு, 230க்கு அப்புறம் ஒரு ஃபாஸ்ட் ஃபாலோ வந்தது, நோ இஷ்யூஸ். ஸோ M2M ஸ்விங் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இம்மீடியட்டாக மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும்போது M2M ஸ்விங் பாருங்கன்ட்டு நான் வந்து காமிக்கிறேன். தட் இஸ் மை மெயின் பாயிண்ட். பிகாஸ் M2M ஸ்விங் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் மெயின். யூ கேன், சம் பீப்புள் கேனாட் ஹேண்டில் ரூல் ஃபாலோ பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு 5 minutes ஆட் பண்ணுறேன். 3500 மைனஸில் போச்சு, 3500 போச்சு. 10 minutesக்குள்ளே உங்கள் ஸ்ட்ராட்டஜி 3500 ருபீஸ் லாஸில் போச்சு. நீங்கள் வந்து இந்த ரூல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அகெயின் பெரிய கேண்டில்னால தான். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் தட், அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் வந்து ஜஸ்ட் ஆட்டோ ரனில் வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. 15 minutes, எவ்ரி 15 minutesல அப்படி 3500, இப்போ 1500, 3000 ருபீஸ், அகெயின் 2300, 900 அப்படியே போயிட்டு இருக்குது. பிகாஸ் மார்க்கெட் இப்போ சைட்வேஸ் போச்சு இல்லை. ஸோ இப்போ டைம் வந்து 11:45. ஸோ மார்க்கெட் இஸ் ஃபுல் சைட்வேஸ் 2 o'clock அப்புறம். ஸோ நான் சைட்வேஸ்க்கு நான் வந்து ப்ரொடெக்ட் ஆகணும். உடனே சைட்வேஸ் போச்சுன்னா மார்க்கெட், அது இந்த ஸ்ட்ராட்டஜினால தான் வெரி யூஸ்ஃபுல். ஸோ திஸ் இஸ் நியர்லி 1:30, 2 o'clock வந்துட்டோம். இப்போ இனிமே ப்ராஃபிட் வரப்போகுது பிகாஸ் சடனாக மார்க்கெட் ஃபால் ஆச்சு, ரைட். ஸோ திஸ் இஸ் நியர்லி 6500, end of the day 6500 ப்ராஃபிட். ஸ்டார்டிங் ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து டில் 2:30 வரைக்கும் மார்க்கெட் வாஸ் டெட் சைலண்ட் சைட்வேஸ். லாஸ்ட் பிட்டில் ஒரு ஃபால் வந்தது. என்னோட ப்ராஃபிட் வந்து 6500. ஸோ நீங்கள் வந்து அந்த ரூல் ஃபாலோ பண்ணாமல் ரூல் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹைலோ தாண்டி போகல. ஆனால் எனக்கு -3000 காமிக்குது, நான் வந்து எக்ஸிட் பண்ணிவிடுவேன், ஐயோன்ட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு டுபுக்குன்ட்டு ப்ராஃபிட்டே போயிடும். ஸோ அதனால் சொன்னேன், ஹைலோ இந்த லெவல் எஸ்எல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ்டு எஸ்எல் வராது உங்களுக்கு இட் வில் பி ஃப்ளக்சுவேட் ஆகும். ஒரு சில டைம் 800, ஒரு சில டைம் 50, ஒரு சில டைம் 3000 மேலே. சப்போஸ் இது வந்து அடிச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட 4000, 5000 எஸ்எல், கரெக்ட். கேண்டில் சைஸ் மேலே தான் இருக்காது. ஓகே, ஸோ ரைட் நவ் நம்மளுக்கு என்னது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதான், நம்ம வந்து அலர்ட்ஸ் பற்றி வி ஹேவ் டு லேர்ன். ஃபர்ஸ்ட் திங், அலர்ட்ஸ் இஸ் 5 minutes தான் டாபிக். அந்த அலர்ட்ஸ்க்கு அப்புறம் வி வில் டைரெக்ட்லி ஆல்கோ ரெடி பண்ணுறதுக்கு எப்படி, மேனுவல் ட்ரேடிங் எப்படி இருக்கும்ட்டு உங்களுக்கு தெரியும். எக்ஸாக்ட் சேமாக இந்த சேம் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸாக்ட் 200 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ் தூரத்தில் நான் வந்து செல் பண்ணோம். எக்ஸாக்டாக நான் வந்து ஸ்க்ரீன் பார்க்காம நான் வந்து அலர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு, ஸோ அதனால் அலர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ. அலர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் எப்படி ஆல்கோக்கு கனெக்ட் பண்ண போகிறேன்ட்டு காமிக்க போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங் பீரியடில், அந்த 1 month ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் வந்து ஆல்கோ ரெடி பண்ணலாம். உங்கள் இஷ்டத்துக்கு ஸ்ட்ராட்டஜி போடலாம். நான் யூஸ் பண்ணுறது கிரெடிட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை, நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு போடலாம். ஓகே, ஜஸ்ட் ஸ்பெண்ட் 1-2 hours வாட் ஐம் டெல்லிங் யூ இந்த கைட் வீடியோஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து உங்கள் ஓனாக நீங்கள் வந்து யூடியூப்பில் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஓனாக பண்ணலாம். ஓகே, I'll see you in the next video guys. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம படிக்க போகிறோம் அலர்ட்ஸ் பற்றி. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் வீடியோ, அதுக்கப்புறம் வில் டைரெக்ட்லி கோ டு ஆல்கோ இந்த சேம் ஸ்ட்ராட்டஜி ஆல்கோவில் ரெடி பண்ண போகிறோம். I'll see you in the next video.